அனைவருக்கும் நமஸ்காரங்கள். என்ன செய்ய போகிறீர்கள் கன்னிராசி நேர்களே? இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா நிறையா கன்னிராசி நேர்கள் 2 கொஸ்டின் தான் மெயினாக கேட்குறாங்க. வாழ்க்கை இப்படியே இருக்குமா, என்னைக்கான்னு மாறுமா? இந்த ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலே பாதி கன்னிராசினியர்கள் தெளிவாயிடுவாங்க. 2வது விதமாக என்ன கேட்குறாங்க அப்படின்னா, மனசில் இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்க முடியுமா, இல்லை அதை சுமந்துக்கிட்டே தான் வாழணுமா? இந்த 2 கொஸ்டின் தான் நிறையா கன்னிராசி நேர்கள் கேட்குறாங்க. கன்னிராசி நேர்களே, கன்னி லக்ன நேர்களே, காலபுருஷ தத்துவத்தின்படி 6வது ராசி நீங்கள். 6னாலே ரணரோண ருத்ரஸ்தானம் தான். ஸோ மனசில் என்றைக்குமே ஒரு பாரமோ ஒரு மனசில் இறுக்கமோ இல்லாமல் வாழவே முடியாது. உங்களுக்கு மன அழுத்தம்னு கிடையாது. நீங்கள் எதையுமே சொல்கிறது கொஞ்சம் தயவிங்க, லேட்டாக எடுத்துப்பீங்க. காரணம் என்னென்னா, உங்கள் வலி வேதனை அவ்வளவு இருக்கும். ஓப்பனாக சொல்லணுமா, இறை வழிபாடை அதிகமாக நம்பிய நீங்கள் அதிகமாக பாதிப்படைந்தவர்கள் நீங்கள் தான். நிறையா பேருக்கு திருவண்ணாமலை போயிட்டு வாங்க, திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, சிதம்பரம் போயிட்டு வாங்க, நிறைய இடத்துக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்ன நீங்கள், என்னால் முடியலை, எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு புலம்பக்கூடிய நபரும் நீங்கள் தான். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமாக போடணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா கன்னிராசினியர்களுக்கு ஒரு தெளிவு வேணும், இந்த வீடியோ அவங்களுக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். கன்னிராசினியர்களே, இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கும். இந்த வீடியோலேருந்து ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். கன்னிராசி நேர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திரம் 2, 3, 4 பாதங்களும், அஸ்த நட்சத்திரமும், சித்திரை 1, 2 பாதங்களை உள்ளடக்கியது. அதிபதி புதன் பகவான். 2024 ஜூலை மாதம் இந்த வீடியோ போடுறேங்க. கோச்சார அடிப்படையில் கேது அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு முழுவதுமே உங்களோட லக்னத்தில் ட்ராவல் பண்ணுறாரு. சனி பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ ராகுங்கிறவர் 7ஆம் இடத்துல இருக்கார். குரு அப்படிங்கிறவர் 9ஆம் இடத்துல இருக்கார். இந்த ஆண்டு இந்த 4 பேரை பொறுத்து தான் கடந்து போகணும். காரணம் என்னென்னா, 3 விஷயங்கள். இவங்க 4 பேரும் எந்த பெயர்ச்சியும் இனிமேல் ஆக போகிறது கிடையாது. இந்த 4 பேரால் உங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு, எவ்வளவு நன்மை, என்னென்ன செஞ்சால் ஒரு பெஸ்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கிளியரான விஷயத்த சொல்கிறேன். நான் வீடியோவோட லாஸ்ட்டில் விஷயத்த சொல்கிறத விட முன்னாடியே விஷயத்த சொல்லிடுறேன். ஒவ்வொரு கன்னிராசினியர்களும் 2 கோவில் மெயினாக போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நிறைய திருப்பு முனை ஏற்படுது. முதல் கோவில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுவாமிமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதனூர் கோவில். இந்த ஆதனூர் கோவில் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நிறையா கன்னிராசினியர்களுக்கு நிறைய சேஞ்ச் நடந்திருக்கு. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம், இந்த கோவில் இவ்வளோ பிரசித்தி பெற்ற கோவிலாக இருக்கே அப்படின்னு நிறையா கன்னிராசினியர்கள் சொல்லியிருக்காங்க. ஒன்று, இப்போ இருக்கிற அந்த 4 கிரகங்களில் உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையான கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு தான். ஸோ ராகுக்கு நீங்கள் காளகஸ்தி போனாலும் சரி, திருப்பாம்பூரம் போனாலும் சரி, திருநாகேஸ்வரம் போனாலும் சரி, எந்த கோவில் வேணால் போயிட்டு வாங்க. ஆனால் என்னுடைய சஜஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 ராகு இருக்கார். ஸோ திருமண மகளை, குடும்பத்தில் பிரச்சனை, மன கஷ்டம், அதிகமாக கோவம் வருது, கடன் சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறவங்க நேராக திருநாகேஸ்வரம் போயிடுங்க. ராகு காலத்தில் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பரிகாரம் பண்ண போல அர்ச்சனை பண்ண போகிறீங்க. ஸோ அந்த பால் அபிஷேகத்துக்கு பணம் கட்டி உட்கார்றதும் அர்ச்சனையில் தான் சேருமே தவிர அது பரிகாரம் கிடையாது. இங்கே உங்களுக்கு மங்கள ராகு பகவான் தான் நிறைய நல்லது செய்வார். ஒரு வாட்டி வந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் பெரிய திருப்பம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். 3வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசினியர்களுக்கு ஏன் பிரச்சனை இவ்வளோ தூரம் வந்ததுன்னு காரணம்னு நான் சொல்லிடுறேனே. உங்கள் ஜாதக கட்டத்தை எடுத்துக்கோங்க. என்ன தசா புத்தி ஃபஸ்ட்டு நடக்குதுன்னு பாருங்கள். அந்த தசா புத்தியை நம்ம சரி பண்ணிட்டாலே 70% பாசிட்டிவாக முடிஞ்சிடும். 2வது விஷயம், ஏன் ரொம்ப ரொம்ப படுத்திச்சு சார், நான் வாழ்க்கையில் இருக்கலாமா வேணாமாங்கிற அளவுக்கு போனேன் அப்படிங்கிறதுக்கு 2 காரணம். 8ல் குரு போனார் சார். அஷ்டமத்தில் சந்திரன் இருந்தாலே பிரச்சனை. அஷ்டமத்திலே குரு இருக்காருன்னா எவ்வளோ பிரச்சனை. 1 வருட காலம் அஷ்டமத்தில் இருந்தார். ஸோ உங்கள் லைஃப்பை உடச்சி கிழிச்சு ஃபீல் பண்ண விட்டு அழுது மனசு குமுறி வாழ்க்கையில் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை முதல் தடவையாக ஏமாந்த வாழ்க்கையும் இப்போ தான் நடந்திருக்கும்.
இந்த அளவுக்கு ஒரு மோசமான டேர்ம்லேருந்து நீங்கள் வெளில வருவதற்கு கண்டிப்பாக இந்த டேர்ம், இந்த காலகட்டம் இனிமேல் சாதகமாக இருக்க போகுது. நான் ஃபஸ்ட்டு சொன்ன 2 கோவிலும் போயிட்டு வந்துருங்க. இனிமேல் நான் என்னென்ன செய்யணுங்கிற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கன்னி ராசி நேர்களே, முதல் கிரகமாக பிரச்சனைக்குரிய கிரகத்திலேருந்து வரேன். சனி பகவானை எடுத்துக்கொள்கிறேன். 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தார். ரோண ருத்ரஸ்தானத்தில் இருந்தார். ஸோ எதிரிகள் தேவையில்லாமல் உருவாகியிருப்பாங்க. வெளியில் உருவாகிறது பிரச்சனை இல்லை, வீட்டுக்குள்ளேயே உருவாகியிருப்பாங்க. யார்கிட்ட எந்த விஷயத்தை பேசுறது, எப்போ பேசுறது, என்ன பேசினா கஷ்டத்தை உருவாக்குங்கிற ஒரு பயம், ஒரு நெளிவு சுழிவு இல்லாமல் ஒரு ஒரு மனசுக்குள்ளே போராட்டம், அழுக, இது யார்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணுறது, நம்ம என்ன தப்பு பண்ணோம் கேள்வி மனசுக்குள்ளே கேட்குறோம் பாருங்கள் சார். இதுதான் பிரச்சனை. மனசில் இருக்கும் அப்படிங்கிறத உடைக்க முடியாமல், சொல்லவும் முடியாமல், மெல்லவும் முடியாமல் தவிச்ச ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்னி ராசி தான். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் வக்ரம் பெறுவதனால் என்னென்ன பிரச்சனை கொடுத்தாரோ, வக்ரம்னா தலைகீழ ரிவர்ஸாக பண்ணுறது தான் வக்ரம்னு பேர். ஸோ பாசிட்டிவாக செயல்படுவார். இனிமேல் பிரச்சனை கொடுக்க மாட்டார். உங்கள் எதிரிகளை அவரே காட்டி கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். எதிரிகள்கிட்டேருந்து உங்களை காப்பாற்றுவார். உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைக்க ஆரம்பிச்சிடுவார். மருத்துவ செலவுகளை குறைக்க ஆரம்பிச்சிடுவார். இப்போ ஒரு நல்ல பழகின நபர் தேவையில்லாமல் உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணுறாரு, தேவையில்லாமல் மன கஷ்டத்தை உருவாக்குறாரு, என்ன செய்யறதுனே தெரியாமல் குழம்பி போய் இருக்கீங்கள, அதுக்கு ஒரு நல்ல பர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கும். சனி பகவான் உங்களை காப்பாற்றுவார். மெயினாக சனி பகவான் உங்களை ஒரு ஆபத்துலேருந்து வெளில கொண்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி வக்ர பயிற்சி இந்த ஆண்டின் பிற்பாதியில் முழுவதுமாக இருப்பதனால் தைரியமாக இருக்கலாம் கன்னிராசினியர்களே. இந்த வண்டி வாகன விபத்துக்கள் இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். உடலில் பெரிய ஆப்ரேஷன் வராது, பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்கிறேன். பொருளாதாரத்தில் சிக்கல் வந்துருச்சு, பெரிய லெவலில் ஃபினான்ஸ் மாட்டிட்டோம், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துட்டோம், ஒரு பொண்ணோ ஆணோ அவங்கக்கிட்ட நம்ம அடிமையாக இருக்கோம், வெளில வரது முடியல அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு சிக்கல்லேருந்தும் வெளில வந்துடலாம். எவ்வளோ தூரம் உள்ளே போனீங்களோ அவ்வளோ தூரம் போன வேகத்தில் திருப்பி ரிவர்ஸ் வந்துடுவீங்க. உங்களுக்கு சாவின் பயத்தை காட்டி வெளில கொண்டு வரக்கூடியதான் இந்த சனி பகவானின் வக்ரக பயிற்சி. 7 ராகு இருக்கார், அதை ஒன்றும் செய்ய முடியாது. குடும்பத்தில் நீங்கள் தான் அனுசரித்து போகணும். நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க. வார்த்தைகளை விட்டுறாதீங்க. 2 மாதம் தனியாக போய் இருக்கேன்னு சொல்கிறாங்களா பாரு, விட்டுருங்க. லவ் சக்ஸஸ் ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா, விட்டு பிடிங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன் கன்னிராசினர்களே, நீங்கள் விட்டு கொடுத்து வாழ்ந்தீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. போராடி மல்லு கட்டுறீங்க, என்னால் முடியல, நான் இந்த விஷயத்தை செஞ்சு தான் காட்டுவேன், என்னால் நான் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தால் எனக்கும் தனிப்பட்ட திறமை இருக்குதுன்னு நினச்சிங்கனாலே முடிஞ்சு போச்சு. அதில் பிரச்சனை வந்துடும். இல்லை, நான் சொன்ன மாதிரி ராகு பரிகாரம் செஞ்சுட்டு நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய 9ஆம் வீடு குரு பகவான் நல்லா இருக்கார். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்களா, எழுதுங்க. வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறீங்களா, போகலாம். உங்களுடைய பிஸ்னஸில் டெவலப்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, டெவலப்மெண்ட் பண்ணுங்கள். போட்ட காசை இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, எடுக்கலாம். எந்த ஒரு விஷயத்துக்கும் இது சரியான நேரம், சரியான காலகட்டம் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி உங்களுக்கு இது ஒரு பொன்னான நேரம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பலன் நல்லா இருக்குங்க. ஒரு வீடு கட்டலாம். அதே மாதிரி உங்களுக்கு திருமணம் அமைப்பு ஏற்படலாம். ஒரு சொந்தக்கார பொண்ணை பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறீங்க, ஒரு பொண்ணு, ஒரு ஆண் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார், வாழ்க்கை ஃபுல்லாக நல்லா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கு இது ஒரு சரியான நேரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சூப்பராக அடுத்த விஷயம் இன்னொன்று சொல்கிறேன், இது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குரு பகவான் 5வது பார்வையாக கேதுவை பார்க்கிறார். ஸோ தேவையில்லாமல் பயந்த விஷயங்கள் தலைக்கு மேலே கத்தி தொங்குதுன்னு நினச்சிங்கன்னா அந்த கத்தி குருவின் பார்வையினால் கேது வலுவிழந்து போயிடுவார். இந்த கேது வலுவிழந்து போகிறது இல்லாமல் குரு பார்வை 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால சகோதரருக்குள்ள ஒரு பிரச்சனை, இட பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அடிச்சுக்கிறீங்க அப்படின்னாலும் வெளில வந்துடலாம். பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெறுகிறது. குரு பகவான் 9வது பார்வையாக பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறாரு. இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கறதுனால குழந்தை வரம் கிடைக்கும்.
இப்போ அப்படியே ரிவர்ஸ் எடுத்துக்கோங்க. சனி பகவான் வக்ர பார்வையாக என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் வெளில கொண்டு வந்துடுவார். உங்களுக்கு திடீர்னு ஒரு உடம்புல ஒரு குறைபாடு ஏற்படுது, திடீர்னு உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய சேஞ்ச் நடக்குது, அது எல்லாமே பாசிட்டிவாக மாறுறதுக்கு மிராக்கிள் ஏற்படும்னு சொல்லலாம். அதே மாதிரி சனி பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்குறார். சரசர சரசரன் பொருளாதார இறக்கம் வந்து பாருங்கள். எந்த அளவுக்கு அதில் பாதாளத்தை கொண்டு போனாரோ மீட்டு கொண்டு வரக்கூடிய நிலைமை இந்த நேரத்தில் உண்டு. அதே மாதிரி சனி பகவான் 10வது பார்வையாக, இதுதான் மெயின், 10வது பார்வையாக உங்கள் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார். தடைக்கல்லாக எந்த விஷயங்கள் இருந்தோ அனைத்தும் தவிடு பொடியாகிவிடும். ஸோ சனி பகவானும் நல்லா இருக்காரு, குரு பகவானும் நல்லா இருக்காரு, கேது பகவானும் நல்லா இருக்காரு. ராகுக்கு மட்டும் பரிகாரம் பண்ணிங்கன்னா 2024 பிற்பாகதி சூப்பரான காலகட்டம், மகிழ்ச்சியான காலகட்டம், உங்களுக்கு உண்மையிலேயே பிரகாசமான காலகட்டம். முயற்சி செய்தால் மட்டுமே. இந்த நேரத்தில் நான் வீடு கட்ட மாட்டேன், இப்போ நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், இப்போ நான் வேறு வேலைக்கு மாற மாட்டேன், இப்போதைக்கு நான் எதுவுமே செய்ய மாட்டேன், இப்போ நான் நல்லா இருக்கேன், நான் அப்படியே இருந்துக்கிறேன்னு நினச்சிங்கன்னா அப்படியே இருந்துட வேண்டியதான். இந்த நேரத்தில் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் வெற்றி ஏற்படுங்க. அதை முயற்சி செய்து பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ தூரம் பாசிட்டிவாக இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். இதே மாதிரி நிறையா வீடியோ போட போகிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கன்சல்டேஷன் பண்ணணும்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் இது ஒவ்வொரு கன்னிராசி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.